ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste. விசிகாவினர் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் எங்கள் தலைவருக்கும் அமைச்சரவையில் அல்லது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் பேசி திமுகவிலிருந்து பல எதிர்வினைகள் வந்து ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு உதவி பண்றாரு. ப்ரீமெச்சூர் இன்மெச்சூர் திமுகல பெரும்பாலும் யாரும் பதறல. எங்க பதற்றம் வருதுன்னா விசிகாக்குள்ளதான் இந்த பதற்றங்கள் எல்லாம். அவர் வைக்கிற ஒவ்வொரு வாதமும் ரொம்ப அருமையான வாதம். யாரு? ஆதவ் அர்ஜுன். ஆராசாக அவர் பதில் சொல்றாரு. நாங்க கேட்கறது என்ன? பொது தொகுதி, தலித் மக்களும் பொது தொகுதியில போட்டியிடணும், இந்த மாதிரி விஷயங்களும் நான் பேசுறோம். நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க? அண்ணன் வந்து ஏன் பெரம்பலூர்ல இருந்து ஊட்டிக்கு போய் நின்னீங்க அப்படின்னு கேட்கிறேன். நியாயமான கேள்விதான். என் கூட்டணி இல்லாம வர முடியுமா? இனி யாரும் வர முடியாது. அதனால அவருடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே திருமாவளவன் ஒரு 4-5 பேட்டிக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே பதில் சொல்ல, கண்டிக்கல. நீ பேசுன்ற மாதிரி தான் ஆதரிக்கிறார் நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனுடைய கருத்துக்களை ஆதரிக்கிறார். கிட்டத்தட்ட திருமாவுடைய விசிக மொத்தமே ஆதரிக்குது. ஏன்னா இது விசிகோட கொள்கைக்கு உட்பட்டு, அது அவங்களுடைய கொள்கை முழக்கங்கள்ல ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இது வேணுமா, இன்னைக்கு இது பேசணுமாங்கிறதுல தானே டிஃபர் ஆகுறாங்க. மத்தபடி ஒண்ணு இல்லையே. தனியா நிக்க முடியாதுன்றதை ஒரு அடிப்படையில் அடிக்கிறதுங்க. 2017 இவங்க இணையறாங்க கூட்டணி. 19 எலெக்ஷன் சந்திக்கிறாங்க ஒன்னா. 19 எல்லாருடைய இதுவும் வந்து எதிரில் என்டிஏ கூட்டணி, பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, ராகுல் காந்தி பிரதமராக வரணுன்ற இங்கே அந்த கோரிக்கை அவர் தான் வச்சார். ரைட், நிற்கிறாங்க. 2021 வரும்பொழுது எல்லாமே தலைகீழா மாறுது. இந்த கூட்டணியில எல்லாருக்குமே நெருக்கடி கொடுக்குறாங்க. நேற்று அதையும் திரும்ப சுட்டி காமிக்கிறார். 4 சீட்டு தானே ஆரம்பிச்சாங்க. இதுல 2021 எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட விசிகேக்குலாம் பெரிய மன உளைச்சல் தான். விசிகேன்னு இல்லை, எல்லாருக்குமே. இடதுசாரிகள் 15 சீட்டுக்கெல்லாம் சண்டை போட்ட காலம் உண்டு. 5 கேட்டு, 4 கேட்டு, 3 கேட்டு, 3ல் 1 பொது தொகுதி கேட்டு, அது ஆதவ் அர்ஜுனுக்காக கேட்டு. ஆதவ் அர்ஜுனுக்காக இப்ப 24 தேர்தலில் சீட்டு கேட்டது உண்மைதான். திமுக திட்டமிட்டு ஆதவ் அர்ஜுன் எம்பி ஆயிடக்கூடாதுன்றத தடுத்தாங்க. அதனால அந்த கோபத்தை இப்ப வெளிப்படுத்துறாருன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. மாற்று கருத்து இருக்க முடியுமா? ரொம்ப சிம்பிள். ஒண்ணு கொடுத்து போயிருந்தா அவர் நீங்க எம்பி ஆகி கம்முன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இவங்க பேசுறாங்களா, நிலைய வித்வான்கள் பேசுற மாதிரி அவரும் மிக அற்புதமான இது, இந்த கூட்டணி நிலைக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு போயிருப்பாரு. இந்த வேலையை கலைஞர் பண்ணுவார். மாவட்ட செயலாளர் கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் தான் பேசுறாரு, நாம் 200 தொகுதிகளை வென்றாக வேண்டும் அப்படின்றாரு. கூட்டணியா தானே கேட்கலாம். கரெக்ட். இந்த கேள்வி தான் எல்லாம் கேட்கறேன். அப்ப 234 சொல்லிட்டு போங்க. 34 கூட்டணிக்கு 200 திமுக. அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது அவங்க பயம் வருமா வராதா? 2016 திருமாவளவனே சொன்னார்ல, நான் 200 தொகுதி நிக்க போறேன், உங்க ரூட்டை நீங்க பாத்துக்கங்கன்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார். வருதா? கடைசி டைம்ல போயிட்டு அங்க போய் எதிர் சைட்ல போய் நின்னீங்கன்னா அங்க தொத்திட்டாங்கல்ல, 8 சீட்டு தரோம் அப்படின்னா. ஆனா இப்பவே பேசி வச்சுட்டா ஏதோ ஆதவ் அர்ஜுன் கூட்டணி சம்பந்தமா பேசிட்டாருன்னு குதிக்கிறாங்கல்ல. செல்வ பெருந்தகை வந்தவொன்னு பேசல. விஜய் வராரு, அனுபவமும் கொஞ்சம் கம்மி. அவர் தேசிய கட்சி கூட சீமான் பேட்டி பாத்தீங்களா? தேசிய கட்சி ஒன்று கூட இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணனால நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் தான், வேற என்ன? பிஜேபி கூட சேருவாரு. காங்கிரஸ் போகுதுன்னா விசிகே எல்லாருமே போறாங்கன்னா நாம எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸுக்கு 60 சீட்டு, விசிகேக்கு 20-25 சீட்டு வச்சுக்கணும். இடதுசாரியில் வரீங்களா? 20 சீட்டு, மீதி நான் நிக்கிறேன், அடிப்போம். ஜெயிச்சோன்னா கூட்டணி மந்திரி சபை, 2 பேரும் துணை முதல்வர். யாருக்கு கசக்கும்? 2019 அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்டிஏ பிஜேபி கூட்டணி, நீங்க போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. சீமான் கூட சேர முடியுமா? முடியாது. 2024 என்டிஏ கொஞ்சம் தனி. இவரை உளவுத்துறையில இருந்து ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் இவர் கள்ள உறவு வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி. ஆமா, எப்ப வேணாலும் சேர்ந்துருவாரு. கூட்டணியில தான் இருக்காரு, ரகசியமா இருக்காருன்னு ஒரு பேச்சு இருந்துட்டு அந்த அவர் தீர்க்கமா இல்லைன்னு சொன்னாரு. இப்ப போய் ஏடிஎம் கூட சேர்ந்தா ஒருவேளை நாளைக்கு அவர் மறுபடியும் அங்க போயிட்டாருன்னா அப்படின்னு திருமாவளவனுக்குலாம் யோசனை இருக்கு. ஆனா இன்னைக்கு 2 பேர் இருக்காங்க, என்கிட்ட வாங்க பழகலான்ற மாதிரி. ஏடிஎம்கும் ரெடியா இருக்குது, விஜயும் ரெடியா இருக்கு, அவங்களும் ரெடியா இருக்காங்க விசிகா வரணுங்கிறதுல. அவர் தான் பேசுறாரு, யார் வேணா வரலாம், அந்த சிக்னல் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமி விஜயும் தயாரா இருக்காங்களா? விசிகா வரட்டும் எங்க ரெடி, அடிச்சு நவுத்த ரெடியா இருக்கிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். விசிகாவினர், குறிப்பா அதன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சி, எங்கள் தலைவருக்கும் அமைச்சரவையில் அல்லது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் பேசி, அது தொடர்பாக திமுகவிலிருந்து பல எதிர்வினைகள் வந்து, ஸோ எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது திருமாவளவன், விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியிருக்காரு. இன்னொரு புறம் டெல்லியில முதலமைச்சர் செய்தியாளர் சந்திக்கும் போதும் அது அவங்க ரொம்ப நாளா பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்னும் அவரும் அதை கடந்து சென்றிருக்கிறார். ஸோ இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளின்னு எதிர்பார்க்கலாமா? முற்றுப்புள்ளி எங்க, மறுபடியும் தொடக்க புள்ளியா இருக்கு. இன்னைக்கு கூட டாக்டர் செந்தில்குமார் தேவையில்லாம பேசி மாற்றிட்டிய தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதான் 2029 வரைக்கும் விசிகா இருக்கும் கூட்டணியில, திமுக கூட்டணியில. அது ஒரு நம்பிக்கை தானே. ஆமா, ஆனா ஆதவ் அர்ஜுனுக்கு சீட்டு கேட்டா கிடையவே கிடையாது.
அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அது அவங்க கட்சி முடிவு பண்றது இல்ல, அவங்க கட்சி முடிவு பண்றது. இவரே இந்த மாதிரி வார்த்தை விட்டு தான் இல்லாம போச்சு. அவருக்கான எம்பி பதவின்றது இந்த தடவை கொடுக்கலல்ல செந்தில்குமாருக்கு, வேற மணிக்கு தானே கொடுத்தாங்க அந்த தொகுதியில். மணி அதனால கடலூர்ல. அதனால அந்த மாதிரி அவரு ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இது இப்படியே போகுது. இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ப்ரீமெச்சூர் இன்மெச்சூர் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? முன்கூட்டியே முதிர்வடைவது, முதிர்வை அடையாமல் வெளிவருவது, முதிர்ச்சி இல்லாமல் பேசுவது, அது Immature. இம்மெச்சூரிட்டி. ப்ரீமெச்சூர்ன்றது நாளைக்கு சொல்ல வேண்டியது இன்னைக்கு அதான் முன்கூட்டியே. அப்போ திருமாவளவன் இந்த விஷயத்துல எப்படி பண்றாங்கன்னா, எல்லாரும், அதாவது நீங்க சொன்னீங்க இப்ப முதல்வர் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாருன்னு. திமுகல பெரும்பாலும் யாரும் பதறல. ஆராசா பேசினாரு, பதில் கொடுத்தாரு. இன்னும் சில பேர் லைட்டா அது பண்ணாங்க. ஆனா எங்க பதற்றம் வருதுன்னா விசிகாக்குள்ளதான் இந்த பதற்றங்கள் எல்லாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது அறிக்கை விடுறது, இந்த மாதிரி பேசுறது எல்லாம் கடைசியில நம்ம ஊடகவியலாளர்களும் ரொம்ப பதற்றப்பட்டு பேட்டிலாம் எடுத்தாங்க. திரும்ப அதில் கிளீனாக சொல்கிறாரு, நான் சொன்னேன் இது வந்து ப்ரீமெச்சூர் இதுன்னு அவர்கிட்டயே நேராக சொன்னேன். எல்லாத்துக்கும் தகுந்த காலம் இதெல்லாம் சூழ்நிலைலாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி திருமாவளவன் கூட்டத்தில் பேசும்போதும் சரி, இன்னொரு பேட்டியில் சொல்லும்போதும் சரி, ஒருத்தர் கட்சிக்குள்ளே என்ன வேணால் பேசலாம், அவங்க வந்து சுதந்திரமாக பேசுறதுக்கு எங்கள் கட்சியில் எல்லா கட்சியிலுமே இடம் உண்டு, முடிவை கட்சி தலைமை நான் எடுப்பேன், அதுக்கு அவங்க கட்டுப்படணும், இதுதான் நடைமுறை. கூட்டணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இவர் பேசுறதுனால. ஒருவேளை கூட்டணி பிரச்சனை ஏதாவது வந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது தலைமைன்ற முறையில் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் முடிச்சு விட்டாரு. பொதுவாகவே என்ன இது வந்ததுன்னா, நாங்களே கூட பல இதில் பேசணும். அவர் பேசின தப்புனா 4-5 இதில் பேசிட்டாரு. அவர் வைக்கிற ஒவ்வொரு வாதமும் ரொம்ப அருமையான வாதம். யாரு? ஆதவர்ஜுன். ஆராசா சொல்றாரு, ஆராசாக அவர் பதில் சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி நாங்க கேட்கறது என்ன, பொது தொகுதி, தலித் மக்களும் பொது தொகுதியில போட்டியிடணும், இந்த மாதிரி விஷயங்களும் நான் பேசுறோம். நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க, அண்ணன் வந்து ஏன் பெரம்பலூர்ல இருந்து ஊட்டிக்கு போய் நின்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். இதை தான் நாங்க வந்து பேசுறோம் அப்படின்றாரு. அதே மாதிரி கூட்டணி அப்படின்றது இனி தனியா யாரும் நிக்க முடியாது. அப்போ அந்த நெறியாளர் வந்து அவர் மடை கேட்குறாங்க, நீங்கள் உங்களால் தான் வடக்கு மாவட்டங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்களால தான் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறப்போ இதை நான் திருப்பி கேட்குறேன், என் கூட்டணி இல்லாமல் வர முடியுமா? இனி யாரும் வர முடியாது, அது மேடம் ஜெயலலிதாவோட போச்சு அப்படின்றாரு. அது உண்மை. அவர் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார், ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தார்ன்றதை கரெக்டாக சொல்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன நடந்தது, இனி என்ன நடக்கும்ன்றதை நகர்றாரு. அதனால அவருடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே திருமாவளவன் ஒரு 4-5 பேட்டிக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே பதில் சொல்ல, கண்டிக்கல. எல்லாரும் கேட்கறது ஏன் அது அவருடைய சொந்த கருத்துன்னு ஏன் சொல்லல? அப்போ அவரும் இதை வந்து நீ பேசுன்ற மாதிரி தான் ஆதரிக்கிறான்றதுதான் இதோடைய அர்த்தம். அதனால இது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனுடைய கருத்துக்களை ஆதரிக்கிறார். கிட்டத்தட்ட திருமாவுடைய விசிக மொத்தமே ஆதரிக்குது இல்லை. ஏன்னா இது விசிகோட கொள்கைக்கு உட்பாடு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அனைவருக்கும் அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்களுடைய கொள்கை முழக்கங்கள்ல ஒண்ணு இல்லை. இது வன்னி அரசும் உறுதி செய்யறாரு, சிந்தனை செல்வனும் அது அந்த பொருள்பட தான் பேசியிருக்காரு. எல்லாருமே அந்த பொருள்படம். என்னன்னா இப்போ இந்த இடம்பொருள் ஏவல்ன்ற இடம், இன்னைக்கு இது வேணுமா, இன்னைக்கு இது பேசணுமாங்கிறதுலதான் டிஃபர் ஆகுறாங்க, மற்றபடி ஒண்ணு இல்லையே. அதுதாங்க அவங்களுக்கு ஆரம்பிக்கிறது என்ன. இப்ப ஏன் திடீர்னு மது ஒழிப்பு மாநாடுன்னு எடுத்துட்டு வர்றாரு? 2021 இருந்து இருந்தாங்க. 2024 தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டியதான மது ஒழிப்பு. இல்ல இப்ப கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட், கள்ளக்குறிச்சினா விழுப்புரம் இன்சிடென்ட் பண்ணும்போது எங்க போயிருந்தாரு? சரியாகும் அப்படின்னு நம்பி இருக்கலாம். மறுபடியும் இன்னொன்னு அதை விட பெருசா நடக்கும்போது சரி இப்ப இது வேற வழி இல்ல நம்ம செய்ய பார்க்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது பதறேன். அப்ப விழுப்புரத்துல பாக்கலையா? அதுதான் விழுப்புரத்துல நடக்கும்போது சரி நம்முடைய கூட்டணி இதை சரி செய்யும் நம்பி இருக்கலாம். திருப்பி கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது இது தொடர்கதையாகுது, நம்ம ஒரு நெருக்கடி கொடுப்போம் நினைச்சிருக்கலாம்ல. அதுலயும் வந்து நீங்க அதிமுகவை கூட்டணிக்கு நாங்க அந்த இதுக்கு நாங்க வந்து வந்தால் வரலாம், யார் வரலாம், சனாதன சக்திகளை தவிர வேற யார் வேணாலும் வரலான்றாரு. அப்போ இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த டைம்ல அது வந்து திமுக கூட்டணி ரசிக்கவில்லை. இந்த நேரத்துலதான் ஆதவர்ஜுன பேசுறாரு. அது வந்து இது பிளஸ் என் தலைவர் அந்த துணை முதல்வர் சம்பந்தமா பேசுனது, அதுக்கப்புறம் அது பவன் கல்யாண் மாத்திக்கிட்டாங்க பேசுனது, மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வைக்கிற வாதங்கள். தனியா நிக்க முடியாதுன்றதே ஒரு அடிப்படையில் அடிக்கிறதுங்க. நீங்க இருந்தாலும் சரி, நாங்களா இருந்தாலும் சரி, தனியா நின்றா இனி வர முடியாதுங்க அப்படின்றது. திருமாவுடைய பேட்டியில் என்ன சொல்றாரு? விஜய் 2வது பெரிய சக்தியாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அப்போ கணிப்பு. ஆமா, இது எல்லாமே எப்படின்னா அதாவது 2017 இவங்க இணையறாங்க கூட்டணியில.
19ல் எலெக்ஷன் சந்திக்கிறாங்க ஒன்றா. 19ல் எல்லாருடைய இதுவும் வந்து எதிரில் என்டிஏ கூட்டணி, பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, அதாவது ராகுல் காந்தி பிரதமராக வரணுன்ற இங்கே அந்த கோரிக்கை அவர் தான் வச்சார். ரைட், நிற்கிறாங்க. 2021 வரும்பொழுது எல்லாமே தலைகீழாக மாறுது. இந்த கூட்டணியில் எல்லாருக்குமே நெருக்கடி கொடுக்குறாங்க. நேற்று அதையும் திரும்ப சுட்டி காமிக்கிறாரு. 4 சீட்டு தானே ஆரம்பிச்சாங்கன்னு. இதில் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் கிட்ட எங்களுடைய ஆட்கள் மூலியமாக நாங்கள் விசாரிச்சப்போ நான் 4 சீட்டு தானே கொடுக்க சொன்னேன், இவங்க 6 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. யாரு? பிரசாந்த் கிஷோர் சைடில் டிஎம் கேட்ட எல்லாருக்கும் 4 சீட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க சட்டசபையில், இவங்க 6 கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னதை விட 2 கூடுதலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் சொன்னது மாப்பிள்ளை பேசினாரு, ஆதவ் தான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நாங்கள் 10-4ன்னப்போ எங்கள் கலைஞர்கிட்டயே 12 கேட்டு 10 இதுக்கே நாங்கள் சண்டை போட்டவங்க, எங்களுக்கு போய் 4ன்னா எப்படிங்கன்னு சொன்னான்னு திமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினது விசிகாவோட ஆதவ் அர்ஜுன் அண்ட் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு, அவர் பேட்டியிலே சொல்றாரு. அப்போ அந்த ஆதவ் அர்ஜுன், அந்த எல்லா விதைகளையும் கத்த ஆதவ் அர்ஜுன் தான் இப்போ இங்கே வந்திருக்காரு. அப்போ அவர் வைக்கிற ஒவ்வொரு விஷயமே இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்திருக்காரு. இதில் 2021 எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட விசிகேக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல் தான். விசிகேன்னு இல்லை, எல்லாருக்குமே. இடதுசாரிகள் 15 சீட்டுக்கெல்லாம் சண்டை போட்ட காலம்லாம் உண்டு. டிஎம்கேவோடையும் ஏடிஎம்கேவோடையும் 12 சீட்டு கொடுத்து 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு தரலன்னு தேர்தலே புறக்கணிச்சவர் வைகோபால்சாமி ஜெயலலிதா கிட்ட 2011. இந்த மாதிரி 2 சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக திமுக கூட்டணியை முறிச்சிட்டு எம்பி இதில் போனது இடதுசாரிகள். இந்த மாதிரி அவங்க எல்லாருமே எல்லார்ட்டையும் என்ன அதுவும் சொல்கிறாரு திரும்ப, நாங்கள் கூடுதல் தொகுதிகள் நிற்கணும், கூடுதல் தொகுதின்றது பெரும்பான்மையை தாண்டி இருக்கணும், அப்போ தான் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஆட்சி சரத்தன்மை இருக்கும், அதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 2021 60 சீட்டு 2011 காங்கிரஸ் கொடுக்குறாங்க, 60 சீட்டு. 3 சீட்டுக்காக பெரிய சண்டைலாம் நடக்குது, கூட்டணி முறிகிற அளவுக்கு போச்சு. ஞாபகம் இருக்கா? ரைடுகள் நடக்க அப்படிப்பட்ட பாரம்பரிய காங்கிரஸ் 25 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டு நின்னாங்க. சரி, நீங்கள் 10 ஆண்டு இல்லை வர்றீங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோன்னு. ஆனால் 2024லையும் அதே தொடர்ந்தது. எப்படி? 5 சீட்டு ஆளுக்கு 1 சீட்டு அப்படி வந்தது. இவங்க எங்களுக்கே 5 சீட்டு வேணும்பான்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ் 16 சீட்டு கொண்ட பட்டியல்லாம் கொடுத்தாங்க. மல்லிகார்ஜுன கார்கே இங்கே வரதாலாம் இருந்தது. இவங்க இழுப்புலாம் அவர் வராமே போனார். அப்புறமா ஒரு மாதிரி முடிஞ்சு லாஸ்ட்டில் கேட்ட தொகுதி 9 தொகுதி, இவங்களுக்கு 5 கேட்டு 4 கேட்டு 3 கேட்டு 3ல் 1 பொது தொகுதி கேட்டு, அது ஆதவ் அர்ஜுனுக்காக கேட்டு, ஆதவ் அர்ஜுனுக்காக கொடுக்கணுன்றது இல்லைன்னு சொல்லி லாஸ்ட்டில் 2 தனி தொகுதி. சரி, கொடுக்குறதான் கொடுக்குறீங்க, நாங்கள் அதை எங்கள் சின்னத்தில் நிற்போம்னு சொல்லி ஒரு மாதிரி முடிஞ்சது. ஆதவ் அர்ஜுனுக்காக இப்போ 24 தேர்தலில் சீட்டு கேட்டது உண்மைதான். உண்மைதான். 3 தொகுதி ஒரு பொது தொகுதி, அதாவது 2. ஒருவேளை ஆதவ் அர்ஜுன், ஏன்னா இந்த வாதம் ஒன்று வருது, ஆதவ் அர்ஜுன் அவருக்கு சீட்டு கொடுக்கல, திமுக திட்டமிட்டு ஆதவ் அர்ஜுன் எம்பி ஆயிடக்கூடாதுன்றத தடுத்தாங்க, அதனால அந்த கோபத்தை இப்ப வெளிப்படுத்துறாருன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அது மாற்று கருத்து இருக்க முடியுமா? ஏன்னா திமுகவுடைய 21 எலெக்ஷன்ல ஆதவ் அர்ஜுனுடைய ஒர்க்கு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஒர்க்கு, அவர் என்ன பின்னணியில் இருந்தார், எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தார், எப்படிலாம் அவர் ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். பிரசாந்த் கிஷோர் டீம் போன பிறகு இவர் அந்த டீமுக்கு எப்படி தலைமையேற்று அவர் எப்படிலாம் ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஆதவ் அர்ஜுன் ஏதோ ஒரு மனக்கசப்புலையோ ஏதோ ஒரு இதுலையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வராரு. அப்படி வந்த பிறகு அவருக்காக தான் அந்த சீட்டு கேட்குறாங்க. 5 கேட்குறாங்க. சரி, கடைசியில் 3 கொடுங்க, 1 பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த பொது தொகுதி யாருன்றது அன்னைக்கு எல்லாராலையும், எல்லா பத்திரிகையாளர்களாலையும் இவருக்காகத்தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ தரலை, 2 தான் தருவோன்னு சொன்னால் அப்போ அந்த கிடைக்கலன்றது ரொம்ப சிம்பிள். 1 கொடுத்து போயிருந்தா அவர் இன்னைக்கு எம்பி ஆகி கம்முன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இவங்க பேசுகிறாங்களா, நிலைய வித்வான்கள் பேசுகிற மாதிரி அவரும் மிக அற்புதமான இது, இந்த கூட்டணி நிலைக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு போயிருப்பார். இந்த வேலையை கலைஞர் பண்ணுவார். யார் ரொம்ப கத்திட்டு கூப்பிடு உள்ள வா, பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு அதோட காலி பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்ருவார். டி ராஜேந்தர் கட்சி வச்சிருந்தார், ஞாபகம் இருக்கா? பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட கட்சி, லட்சிய திமுக தானே. என்னாச்சு? ஒரு நாள் கலைஞர் கூப்பிட்டார், நினைச்சார், அதோட முடிச்சு விட்டார். அதுதான் கலைஞர். இவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் வளர்ந்து நிற்கிறாரு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் பேசின பேச்சு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த துணை பொதுச் செயலாளர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் இவங்களை தவிர வேறு கட்சிக்குள்ளேயோ கீழேயோ எந்த வித எதிர்ப்பும் வரல பாருங்க. வழக்கமாக நான்லாம் ட்வீட் பண்ணேன்னா ஏடிஎம்கே எதிர்த்து பண்ணால் ஏடிஎம்கே ஆட்களும் திட்டுவாங்க, டிஎம்கே எதுனா டிஎம்கே ஆட்களும் திட்டுவாங்க, யாரை பண்ணுறோமோ திட்டுவாங்க. ஏன்னா நம்ம யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து என்னெல்லாம் திட்டலை.
எல்லாருக்கும் தெரியுது. நம்ம நினைச்சதை ஆதவ் பேசுறாரு அப்படின்னு. அதனால இந்த பிரச்சனை முடியாது. ஏன்னா பஞ்சு மேல நெருப்பு போட்ட மாதிரி கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கும். ஆனா அது விசிகவினுடைய மனசாட்சியா, விசிகவினுடைய கொள்கையா தானே பேசுறாரு. கட்சிக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி மேல்மட்ட தலைவர், துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் கூட எதிர்ப்புன்னா ஆதவ் அர்ஜுன் பேசுனதே எதிர்க்கலையே, அவர் கருத்தையே எதிர்க்கலையே. அது இந்த பொருளுக்கு இந்த நேரத்துக்கு இது வேணாம், இது வேற யாருக்காவது பயன்பட்டுரும், நம்ம இந்த பேசுற விஷயங்கள் வேற யாருக்காவது பயன்படும், இப்படிதானே ஒரு ஸ்டாண்ட். அததான் அழகா திருமாவளவன் சொல்றாரு ப்ரீ மெச்சூர் அப்படின்னு. ஏன் சொல்றாருன்னா, ஆனா இவரை கண்டிக்கல. இந்த சைடு இவங்க எல்லாம் கூட்டணியில் இருப்போம், வன்னியரசு ஒரு படி மேல போய் எல்லா நிரந்தர பொதுச் செயலாளர்னுவாங்க, அது மாதிரி எந்த காலத்துலயும் நாங்க திமுக கூட்டணி தான் அப்படின்னு ஆளுநர் ஷானவாஸ் அதிமுக கூட்டணின்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லியே சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி நீங்க பாருங்க. ஒரு அது 2004 நம்ம நினைக்கிறேன், 2001 6 ஞாபகம் இல்லை, 6 நினைக்கிறேன். வைகோ உள்ள பொட்டாலாம் போயிட்டு கலைஞரே போய் டிஎம்கேல சேர்றதா இருக்காரு, கலைஞர் காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் யூட்டன் எடுத்துட்டு நேரா இதுக்கு ஏடிஎம்கே போயிட்டு 30-35 வாகனங்கள். அண்ணன் பொடால இருந்து என்ன வெளியில கொண்டு வரதுக்கு நீங்க சொன்னதுனால தானே நான் வந்தேன், இல்லாட்டி நான் ஜாமீன்லயே வரமாட்டேன். நக்கீரன் கோபால் அவர்கள் ஜாமீன்ல கிடைச்ச பிறகு வந்த பிறகு இவரு போய் பாக்குறாங்க, வர்றாரு. அப்படிப்பட்ட வைகோவை எப்படி யூட்டன் அடிச்சாரு? இதுதான் அரசியல். அவர் பையன் ஏடிஎம் கிட்ட பேசிட்டு இருக்காரு, அப்பா பத்திரிக்கை வைக்க வர்றாரு, கலைஞர் பேசி முடிச்சு விட்டாரு பாமக கூட்டணின்னு. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் வரலாறு உண்டு. நேற்று நைட்டு ஒன்று பேசுவாங்க, காலையில பார்த்தா வேற இடத்துல இருப்பாங்க. 2019 நடந்ததா இல்லையா? பாமக டிஎம்கே கூட பேசிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, 7 சீட்டு முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தகவல் வருது. காலையில பார்த்தா அங்க இருக்காங்க, அதிமுக கூட்டணியில சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அரசியல்ல இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம்னு கிடையாது. அதை தான் திருமாவளவன் கொஞ்சம் டீசெண்டா சொல்றாரு, எப்போ பேசாதீங்க அப்படின்னு. ஆனா அது அப்படி கிடையாது, நீ பேசுறாச்சா அப்படின்ற மாதிரி தான். நீ ஒரு பக்கம் ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இரு, அப்பதான் பயம் வரும், கொஞ்சமா இதாகணும். ஏன் இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2019 எலெக்ஷனு 2021 எலெக்ஷன்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய மனோபாவத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அதோடைய எந்த அளவுக்கு போகுதுன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல திமுக தலைவர் பேசுறாரு, முதல்வர் ஸ்டாலின் தான் பேசுறாரு, நாம் 200 தொகுதிகளை வென்றாக வேண்டும் அப்படின்றாரு. கூட்டணி அதானே கேட்கலாம், கரெக்ட். இந்த கேள்வி தான் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப 234 சொல்லிட்டு போங்க, ஏன் 34 தொகுதி எதிர்கட்சி கொடுத்துருக்கிறீங்களா? சரி பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. 230 40 234 234 ஜெயிப்பேன்னு சொன்னோம், ஏன் 200? அது திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் பேசுறாரு, நாம்ன்றாரு. அப்படின்னா திமுக தான் அர்த்தம். அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் உதயநிதி தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்திலே அதே மாதிரி பேசுறாரு, 200 தொகுதியில நாம் வென்றாக வேண்டும். 34 கூட்டணிக்கு 200 திமுக, அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பயம் வருமா வராதா? என்னடா இது, போன தடவை குறைச்சி விட்டாங்க, இந்த தடவை இன்னும் நம்ம 200 நிக்கணும்ன்ற முடிவுல இருக்காங்க, அதிகமான சீட் ஜெயிக்கணும்னு இருக்காங்க. அப்போ நம்ம நிலைமை என்ன? 2016 திருமாவளவனே சொன்னார்ல, நான் 200 தொகுதி நிக்க போறேன், உங்க ரூட்டை நீங்க பாத்துக்குங்கன்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார், ஞாபகம் இருக்குதா? அதனாலதான் நாங்க வேற வழி இல்லாம சரின்னு வேற கூட்டணி அமைக்கிறதுக்கு போனோம், நாங்களெல்லாம் போகலைன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ உருவாச்சுன்னா, கடைசி டைம்ல போயிட்டு அங்க போய் எதிர் சைட்ல போய் நின்னீங்கன்னா, வாங்க பார்லிமெண்ட் கூப்பிட்டப்பெல்லாம் வரல, இப்போ வர்றீங்க, அங்கே தொத்திட்டாங்கல்ல 8 சீட்டு தரோம் அப்படின்னா. ஆனால் இப்போவே பேசி வச்சுட்டா 2 எம்பி சீட்டு, ஒரு எம்பி 6 தொகுதினா 12 தொகுதி. நாங்கள் அவங்ககிட்ட 3 கேட்டோம், இப்போ 18 தொகுதி 20 கொடுங்க. சரி விடுங்க, முன்ன பின்ன பேசி 16 தொகுதி வச்சுக்கோங்க. ஆட்சியில் நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டீங்கன்னா ஓகே, வரலன்னா பங்கு 2006-11 மாதிரிலாம் நாங்கள் விட மாட்டோம். அன்னைக்கு கலைஞர் இருந்தார், இன்னைக்கு நிலைமைலாம் வேற, ஆட்சியிலும் பங்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, சரி இவர் வேணாம், விஜய் வராரு, அனுபவமும் கொஞ்சம் கம்மி, காங்கிரஸ் கூட அவர் தேசிய கட்சி கூட சீமான் பேட்டி பார்த்தீங்களா, தேசிய கட்சி ஒன்று கூட இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணனால நாங்கள் பண்ணிட்டோன்னு. அப்படின்னா காங்கிரஸ் தான், வேற என்ன, பிஜேபியோட சேருவார் அவர். அப்போ காங்கிரஸ் போகுதுன்னா, விசிகே எல்லாருமே போகிறாங்கன்னா, நாம் எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸுக்கு 60 சீட்டு, விசிக்கு 20-25 சீட்டு வச்சுக்கோங்க. இடதுசாரியில் வரீங்களா, ஆளுக்கு 20 சீட்டு, மீதி நான் நிற்கிறேன், அடிப்போம். ஜெயிச்சோன்னா கூட்டணி மந்திரி சபை, 2 பேருக்கும் துணை முதல்வர். அப்படின்னா யாருக்கு கசக்கும்? இதுதானே ஸ்ட்ராட்டஜி. இதை நோக்கி ஆதவ அர்ஜுன் தள்ளுறாரு. அவர் வழக்கமான அரசியல்வாதி கிடையாது, இவங்கள மாதிரி நிலைய வித்வான் மாதிரி பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. அவரு கிளீனா இது போனா இப்படி போனா அப்படி போவோம். 2019 அந்த வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்டிஏ பிஜேபி கூட்டணி, நீங்க போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது.
சீமான் கூட சேர முடியுமா? முடியாது. அப்போ இது இப்படி 2024 என்டிஏ கொஞ்சம் தனி. இவரை உளவுத்துறையிலேருந்து ஊடகங்கள்லேருந்து எல்லாரும் இவர் கள்ள உறவு வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஆமா, எப்போ வேணாலும் சேர்ந்துருவாரு. பிஜேபியோட இன்னும் கூட்டணியில தான் இருக்காரு, ரகசியமா இருக்காருன்னு ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த அது அவர் தீர்க்கமா இல்லைன்னு இல்லைன்னு சொன்னாரு. அதுதான் சொல்றேன், உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே ஒரு கருத்தை உருவாக்குனாங்க, ஜெயிச்சாங்க. அதில் கூட அண்ணாமலையும் சேர்ந்து பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இப்போ போய் ஏடிஎம் கூட சேர்ந்தா ஒருவேளை நாளைக்கு அவர் மறுபடியும் அங்கே போயிட்டாருன்னா அப்படின்னு திருமாவளவனுக்குலாம் யோசனை இருக்கும். ஞாபகம் இருக்கா 2004 டிஎம்கே இவங்களோட போனாங்களே, 99 திடீர்னு அங்கே போனோன்னா இவங்க நிலமெல்லாம் இதாகிடுச்சுல்ல, திரும்பலாம் போகலையா? அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த யோசனைனால்தான் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்தார். ஆனால் இன்னைக்கு 2 பேர் இருக்காங்க. என்கிட்ட வாங்க, என்கிட்ட 2 இருக்குன்ற மாதிரி வாங்க பழகலான்ற மாதிரி ஏடிஎம்கேவும் ரெடியா இருக்குது, விஜயும் ரெடியா இருக்கு, அவங்களும் ரெடியா இருக்காங்க விசிகா வரணுங்கிறதுல. அவர் தான் பேசுறாரு, யார் வேணா வரலாம். ஏன் அவங்க திரும்ப அந்த சிக்னல் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க? ஓகே, எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் தயாரா இருக்காங்களா விசிகா வரட்டும் எங்க கிட்ட? அததான் சொல்றேன். நீங்க மதுவிலக்கு மாநாடுல வரலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. யார் வேணாலும் வரலாம். அதிமுக வரலாம், அதிமுக வரலாம், யார் வேணாலும் ஆட்கள் கேட்டாங்க, அண்ணா அப்ப தாவாய்க்கா நாங்க அவங்களும் வரலாம் அப்படின்ட்டாப்ல. ஆனா வரலாம்ன்ற வார்த்தைக்கே ஏடிஎம்கே ரியாக்ஷன் என்ன? அழைத்தால் பரிசீலிப்போம். கரெக்டா? ரெடி, அடிச்சு நவுத்த ரெடியா இருக்கிறோம். அதை பண்ணலைன்னா வேலைக்கு ஆகாது, போக வேண்டிதான். இருக்கிற பர்சன்டேஜும் போய் திருமாவளவன் சொன்ன மாதிரி 2வது இடத்துக்கு விஜய் எமர்ஜ் ஆவார். ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஏடிஎம்கே அமைக்கலைன்னா 2வது முடிஞ்சது கதை. ஏடிஎம் கதை முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு ஏன் 2024 ஏன் பிரச்சனை? நீங்க என்டிஏ கூட்டணியும் பிஜேபியும் இது ஏடிஎம்கேயும் ஒன்னா ஒரே என்டிஏ கூட்டணியை கூட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 10 இடம் அவங்க ஜெயிப்பாங்க. உடஞ்சதுனால தானே பிரச்சனை. நீங்க இவங்க சொல்றாங்க அப்படி கூட போலாம்ல ஏடிஎம்கே, எப்படி என்டிஏல கூட நடக்கலாம். எப்படி நடக்கலாம்னா, இந்த கூட்டணி இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பேசுறோம், உண்மையிலேயே கலைஞர் பாணியை கையில வச்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட அப்படி நடந்துருமோ? சரி வாங்க திரும்ப அதே ஆரே வச்சுக்கோங்க, காங்கிரஸ்டையும் பேசி ராகுல் காந்திட்டெலாம் பேசி ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தமிழக கூட்டணியை பொறுத்தவரை ராகுல் தலையிட விரும்பவில்லை, தெரியுமா? யார் போய் பேசினாலும் கார்கே ஃபஸ்ட்டு பொருளாளர் அங்கே, அப்புறம் இங்கே ஒரு பொறுப்பாளர் இருக்கார் அவரு, அதுக்கும் முன்னாடி தமிழக தலைவரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க, அடுத்து மாநில பொறுப்பாளர், அடுத்து அகில இந்திய பொருளாளர், அதுக்கப்புறம் தலைவர் கார்கே. இது எல்லாம் இதாகலன்னா என்கிட்ட வாங்கன்னு ராகுல் கிளியரா இருக்காராம். நேரடியா இதுல நேரடியா இல்லை. அப்போ நீங்க இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, காங்கிரஸே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னு சொல்றீங்க. ஒன்னு சொல்றேன், ஏதோ ஆதவ அர்ஜுன் கூட்டணி சம்பந்தமா பேசிட்டாருன்னு குதிக்கிறாங்கல்ல. செல்வ பெருந்தகை வந்தவொன்னு பேசல, கூட்டணி அமைச்சரவை அமைக்கணும்ன்றது அப்படின்னு அவரு பேசினார்ல. பொது எப்ப வளர்றதுன்னு பேசினாரு. அது அவங்க கட்சியை மேல கொண்டு வரது தானே இவரு பேசினார்ல, கார்த்தி சிதம்பரம் பேசினார்ல. அதனால இவிகேஸ்லன்னு பதில் சொன்னார்ல. அது விடுங்க, அவர் பாவம். ஏங்க அவருக்காக ஒரு எவ்வளவு பெரிய பணம் செலவழிச்சு ரிட்டையர் ஆன காலத்துல அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருது திமுக. அதுக்கு கூட கொஞ்சம் கூட பண்ணலன்னா ஈவிகே செலவு பண்ணாங்க, அவரை விட்டுருங்க. காங்கிரஸ்ல எப்பவுமே தெரியும்ல உங்களுக்கு, 2006, 14, 11 பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சரவை நான் வர வேண்டியது. ஆனா கலைஞர் ரொம்ப சாமர்த்தியமா எல்லாரையும் பயன்படுத்திட்டு தனி இதுவே வச்சிருந்தாரு. ஆனாலும் காங்கிரஸ்ல பீட்டர் அல்போன்ஸ், ஞானசேகரன் இதெல்லாம் காங்கிரஸ் அணியாவே இருந்தது. அன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்தவர் தான் இன்னை வரைக்கும் அப்படியே இருக்காப்புல பீட்டர் அல்போன்ஸ். திமுக அணியாவே இருக்கிறாரு பாருங்க, அவர் அதை விட்டு வெளியே வரல. அதனால காங்கிரஸ்ல அந்த மாதிரி இருப்பாங்க, விசிகேலையும் இருக்கிறாங்க, மற்ற கட்சியிலையும். சிபிஎம்லாம் சிபிஐலாம் சொல்லவே தேவையில்ல. ஸோ இப்போ இடதுசாரியானு எழுதி கொடுத்துட்டாங்க. டிஎம்கே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டு அது பண்ணிட்டு ஒருவேளை இந்த கூட்டணி அப்படியே தக்க வச்சாங்கன்னா, அப்போ எதிர் சைடில் உங்களுக்கு விஜய் போயிட்டு ஏடிஎம் கூட சேர்றதுன்றதுலாம் குழந்தைத்தனமான வாதம். ஏன்னா விஜய் வர்றதே நம்ம முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு தான். அப்போ ஒன்று தனியாக நின்று ஒரு 10%, 12% இந்த எலெக்ஷனில் காமிச்சிட்டா, அடுத்து அது அப்படியே ஒழுங்கான அரசியல் பண்ணால், இப்போ அண்ணாமலை மாதிரி, சீமான் மாதிரி டே டு டே அரசியல் பண்ணால் விஜய்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கமல்ஹாசன் மாதிரி 6 மாதத்தோட ட்விட்டர் போடாருன்னா, கமல்ஹாசனுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை தான் விஜய்க்கும் கிடைக்கும். அதனால் அது கிளியர். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை நீங்கள் லண்டனில் படிச்சிட்டிங்களா, அடுத்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்கன்னு ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிட்டு இங்கே ஒரு இவங்கள தமிழிசையோ
இல்லை வானதி அவர்களையோ இல்லை மீண்டும் பொன்னார் யாரையாவது போட்டு பண்ணால் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அது எல்லாம் திமுக எப்படி செயல்படுது அப்படின்றத பொறுத்து கூட்டணியை தக்க வச்சு இவங்களை சுற்றி லகட பாண்டிகள் தான் வச்சிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அண்ணன் சூப்பர், நம்ம வந்து அது மூடி 200 நிற்கிறோம் ஜெயிக்கிறோம், இவங்களாம் கிடக்குறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதை உடச்சி இவர் KN நேரு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், 2011 எலெக்ஷனில் கேம்பெயினில் வரும்பொழுது என் தொகுதிக்கு வந்தார் கலைஞர், திருச்சியில் பொதுக்கூட்டத்தில் வந்தார், எப்படியா இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, அண்ணா சிறப்பாக இருக்குண்ணே, நம்ம தொகுதியெலாம் அடிச்சிடுவோம், மாவட்டத்துலேயே நம்ம தான் வரணும், அப்படிலாம் இல்லையா, ஒரு மாதிரி இருக்குது, உன் தொகுதியும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். 23 சீட்டு தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு. அதுதான் கலைஞர். உளவுத்துறை அதிகாரி கரெக்டாக சொல்லனா அவனை கண்டுபிடிச்சிடுவார். இவர் ஜெயலலிதாவும் அப்படிதான், உளவுத்துறை அதிகாரியே உளவுத்துறையை போடுறவங்க அவங்களாம். அப்போ உளவுத்துறை அதிகாரி இல்லாமல் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகளும் பயன்படுத்தினவங்க ஜெயலலிதா. 2016 மக்கள் நல கூட்டணியை ஒரு ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரியை வச்சு தான் உருவாக்குனாங்க அவங்களே ஜெயலலிதா. அது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த உளவுத்துறையை சரி டீட்டெயில் வாங்குறது, கட்சிக்காரங்களோட டீட்டெயில் வாங்குறது, பத்திரிகையாளர்களில் ஜால்ரா அடிக்காத ஆட்களை பார்த்து உண்மையை சொல்கிறவங்கள்ட்ட பேசி வாங்கிறது, டெய்லி பேப்பர் படிக்கிறது, அது ரொம்ப முக்கியம்ல ஒரு தலைவருக்கு. இது எல்லாம் பண்ணும்போது அவருக்கு ஒரு கிளியர் இமேஜ் கிடைக்குது. உளவுத்துறையும் கரெக்டான இதை கொடுக்குறாங்க, இப்படி இப்படி இந்த இடத்துல வீக் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அவருக்கு அது புரியுது, கூட்டணி இப்படி சேருது அப்படின்னு. இங்கே அப்படியா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அப்போ 2026 எப்படி போகும்? விஜய்லாம் ஒரு ஆள் இல்லை. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஒரு டீமை உருவாக்கியிருக்காங்க, பெரிய டீமு. அந்த டீமு உங்களை அடிக்கும், என்ன அடிக்கும், யாரை வேணா அடிக்கும், ஏதாவது போட்டால் வந்து மெரின்னு மெரிப்பாங்க. 7 தலைமுறை இழுத்து திட்டுவாங்க. வடிவேல் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படத்தில், அந்த மாதிரி நம்மளெல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அனுபவிக்கிறோம்ல. இது ஒரு பார்ட்டு. இது இல்லாமல் ஆதரவு பத்திரிகையாளர்கள், ஆதரவு சமூக ஊடகங்கள், இவங்க எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு வெளியில் மக்கள்கிட்ட ஒரு உளவியல் கருத்தை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் இவங்களே போய் விழுந்துக்கிறாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது, நம்ம தான் எல்லாம் அப்படின்னு அந்த வெளியில தானே சொல்லணும். அதே இவங்களே நம்பிக்கிறாங்க. 2016 நம்பினாங்க, ஞாபகம் இருக்குதா? 200 சீட்டு நம்ம வந்துடுவோம்னு கருத்தை உருவாக்குனாங்க. அன்னைக்கு நியூஸ் 7லேயும் தினமலர்லேயும் போட்டு ஒரு பெரிய எல்லாரையும் நம்ப வச்சாங்க அந்த ஒரு கருத்தை. ஆனால் அந்த கருத்தில் அவங்களே விழுந்துட்டாங்க. புரியுதா? அப்போ அந்த மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி நடந்துச்சுன்னா உண்மைன்றது என்னன்னு தெரியாது. அப்போ ஆதவ அர்ஜுன் சொல்றது நடக்கும். கூட்டணி பலம் இல்லாமல் எனக்கு என்னன்னு பண்ணீங்கன்னா அது இதை அனுபவிப்பீங்கன்றாங்க. அதனால அவர் வந்து ஒரு இதை உண்மையிலேயே அவர் திமுக உதவி பண்றாரு. வேணா நீங்க லீடு கூட போட்டுங்க, ஆதவ அர்ஜுன் திமுக உதவி பண்றாரு, இதான் நிலைமைன்னு சொல்றாரு, ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ சுதாரிச்சுக்கிட்டா நல்லது. திமுக கூட்டணி இவங்க கோச்சிக்கிறாங்க, அதான் விஷயம். நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து மிக்க நன்றி. ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste.